வணக்கம். வெல்கம் டு லேர்ன் வித் சிங்கம். எசென்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் மெஷின் லேர்னிங்கோட கண்டினியூஸ் வீடியோஸ் இது. போன வீடியோவில் வந்து இன்ஃபினிட்டி பற்றி பார்த்துருந்தோம், டிஃபைன்ட் வேல்யூஸ் அன்டிஃபைன்ட் வேல்யூஸ்லாம் பற்றி பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் லிமிட் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிமிட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஈக்குவேஷன் எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, ஒய்ன்னு கொடுத்தாலும் சரி, எக்ஸோட வேல்யூ வந்து 2ஆக இருக்கும்போது ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஒய் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக நீங்கள் 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை 2 மைனஸ் 2ன்னு வரும். 2 ஸ்கொயர் வி நோ தட் இஸ் 4. ஸோ 4 மைனஸ் 4 டிவைடட் பை 2 மைனஸ் 2 0 பை 0ன்னு வந்துடும். 0 பை 0 போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி அது வந்து ஒரு அன்டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி அன்டிஃபைன்ட் வேல்யூவாக வந்தது அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அன்டிஃபைன்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தாகணும் இல்லையா? அந்த வேல்யூ நீங்கள் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ முன்னாடி ஒரு டேபிள் போட்டு எக்ஸோட வேல்யூ 1 3 2 3 4 அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ அது ஒரு சின்ன டேபிளாக எடுத்துப்போம். இப்போது எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை 1 மைனஸ் 2 மைனஸ் 3 டிவைடட் பை மைனஸ் 1 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 டிவைடட் பை 1 இஸ் 3ன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 3ன்னு இருக்கும்போது 3 ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை 3 மைனஸ் 2 9 ஸ்கொயர் மைனஸ் 4 விச் இஸ் 9 மைனஸ் 4 விச் இஸ் 5ன்னு தெரியும். டிவைடட் பை 3 மைனஸ் 2 இஸ் 1. ஸோ 5 டிவைடட் பை 1 இஸ் ஆல்வேஸ் 5. எக்ஸோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5ன்னு வந்துடும். இப்போ நீங்கள் இது கிராஃபில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும்போது 3ன்னு தெரியுது. எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது 5ன்னு தெரியுது. ஆனால் வந்து எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது அன்டிஃபைன்டு சொல்கிறோம். அன்டிஃபைன்டு அப்படின்னா அங்கே ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி. இப்போ கீழேருந்து ஒருத்தர் மேலே ஓடுறாரோ சரி, மேலேருந்து ஒருத்தர் கீழே வந்தாலும் சரி, நடுவில் ஒரு குழியில் விடுற மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம போய் ஆன்சராக சொல்ல முடியும் இல்லையா? சொல்ல முடியாது. இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த 1லேருந்து 2க்கு அப்ரோச் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்னவா மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸோட வேல்யூ 1.5 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3.5ன்னு இருக்கும். நான் அதை டேரெக்டாகவே சொல்லியிருக்கேன். எங்கே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணி அதோட ஆன்சரை டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் அண்ட் மோர் நீங்கள் வந்து 1லேருந்து 2க்கு க்ளோஸராக போக 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 f of x oda value, it is getting closer to 4. If you see, I'm just saying it is getting closer to 4. It is not actually 4. 4 கிடையாது அது. ஆனால் வந்து 4க்கு க்ளோஸாக போயிட்டே இருக்கு. இப்போ 1.9999 நீங்கள் வந்து ஒரு 10 9 எழுதினீங்க அப்படின்னா அது 3.9999 10 9 வரும். ஆனால் வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா டு a whole number, you will get that as 4 இல்லையா? ஸோ when x is getting closer to 2 from down, your x square minus 4 divided by x minus 2, which is your f of x, is getting closer to 4. Similarly, மேலேருந்து இப்போ கீழே வரும். ஏன் நான் மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 1லேருந்தும் 2 போகலாம், which is 1 plus 1 is equal to 2, or 3 minus 1 is also 2. ஸோ மேலேருந்தும் நீங்கள் கீழே 2க்கு வர முடியும் இல்லையா? நம்ம மேலேருந்தும் கீழே வரும்போது இந்த 4 வேல்யூவாக வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. நீங்கள் கீழேருந்து மேலே போனாலும் சரி, மேலேருந்து கீழே வந்தாலும் சரி, 2க்கு வரும்போது இட் இஸ் கெட்டிங் க்ளோசர் டு 4 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகும் இல்லையா? அதுக்கு தான் வந்து மேலேருந்து கீழே வரலாம்னு சொல்கிறேன். ஸோ இப்போ 3லேருந்து வென் யூஆர் கம்மிங் க்ளோசர் டு 2, இப்போ அதே இது 2.5லேருந்தே ஆரம்பித்தோம்னா 2.5ங்கிறது வந்து 4.5 வரும், 2.1ங்கிறது 4.1 வரும், 2.01 4.01, இது மாதிரி 2.0001 will give you 4.0001. இப்போ இதை ஃபர்தராகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாம். அப்படி நீங்கள் போனாலும் இட் இஸ் நியரிங் டுவோர்ட்ஸ் 4. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 4. அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், அது 4ஓட ஈக்குவலண்ட் இல்லை, ஆனால் இட் இஸ் கெட்டிங் க்ளோசர் டு 4. ஸோ வென் எக்ஸ் இஸ் கெட்டிங் க்ளோசர் டு 2, யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கெட்டிங் க்ளோசர் டு 4. நம்ம டேரெக்டாக வென் எக்ஸ் இஸ் 2 அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டோம். But when x is getting closer to 4, or when x is approaching towards 2, your
லிமிட் ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் 4. லிமிட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கெட்டிங் க்ளோசர் டு வேல்யூ சொல்கிறோம். இதை தான் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான், லிமிட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஆல்வேஸ் ஃபோர் வென் எக்ஸ் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் டூன்னு சொல்கிறோம். இது சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, ஐ மீன் எக்ஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் டூ, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ இஸ் அப்ராக்சிமேட்லி ஃபோர், இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபோர். ஓகேவா? இது வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க லிமிட்டோட இதில். இப்போ நம்ம லிமிட்டோட கான்செப்ட் பார்த்தோம், ஆனால் லிமிட் டைரெக்டாக கொடுத்து ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தா உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ண முடியும்? இப்போ இதே இது வந்து லிமிட் எக்ஸ் எக்ஸ் வென் இட் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் டூக்கு பதிலாக நான் ஃபைவ்னு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அதை எப்படிலாம் சால்வ் பண்ண முடியும்? ஒரு மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வென் இட் இஸ் கெட்டிங் அன்டிஃபைன்ட் யூ ஹாவ் டு கோ டவுன் அண்ட் அப் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது. இப்போ அதை மாதிரி வேற என்னெல்லாம் மெத்தட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அப்ளை த வேல்யூ டைரக்ட்லி. இப்போ நம்ம முன்னாடி பண்ணதே தான், டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரில் வந்து டூ அப்ளை பண்ணி டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ லிமிட் வென் எக்ஸ் இஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ வந்து ஃபைவ்னு போட்டுருங்க. ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் மைனஸ் டூ which will give you answer as 7. I am skipping all these steps which you can refer later and then figure out. It is very simple. 25 minus 4, 21 divided by 3. ஸோ இதே அப்ரோச் வந்து அடுத்த செகண்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா ஃபேக்டரிங். ஃபேக்டரிங் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் டு த லோவஸ்ட் டிகிரி பாசிபிள். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறத வந்து நம்ம வேற விதமாக எழுதணும் அப்படின்னா ரெண்டு ஃபேக்டராக எழுதணும்னா எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதலாம் இல்லையா? இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அதே ஃபார்முலா தான். ஸோ ட்ரை டு ஸ்பிளிட் தட் ஈக்குவேஷன் அண்ட் சால்வ் தட். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை வந்து எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூன்னு போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் டூ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிடும், ஒன் பை ஒன் மாதிரி தான் அது. ஸோ லிமிட் எக்ஸ் வென் இட் இஸ் 5, எக்ஸ் பிளஸ் டூவோட வேல்யூ 5 பிளஸ் டூ ஈக்குவல் டு 7 வரும். இப்போ இது ஒரு செகண்ட் மெத்தட். இதை தவிர நம்மளுக்கு இன்னொரு மெத்தட் வந்து ஃபார்மல் மெத்தட் விச் வி சா அபவ். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் மச் ஆன் தட். நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான், டைரெக்டாக டூன் போட்டால் அன்டிஃபைன்டுன்னு வருது. அதனால நம்ம வந்து வென் எக்ஸ் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் டூ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட் இஸ் வேல்யூ தட் யூ ஆர் டிரைவிங் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சதுனால when x is approaching towards 2, f of x is approaching towards 4 பார்த்தோம். ஜென்ரலாக மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து இதுதான் f of x as when it is getting closer towards 2 அந்த 4ங்கிற லிமிட்டுக்கு க்ளோஸாக போகும்போது f of x வந்து சாரி எக்ஸோட வேல்யூ வந்து 2க்கு க்ளோஸாக போகும்போது f of x it is getting closer to 4 அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். This is the traditional method which most of the mathematicians use. Next one is conjugate, reciprocal relation. இதை வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு ரூட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ வென் லிமிட் எக்ஸ் இஸ் 9, 3 மைனஸ் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 9 பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் அதோட இதுதான் அது. ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது இந்த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி, இந்த பிஏ அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மைனஸ் பின்னு வரும் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் நல்லிஃபை பண்ணுறதுக்காக இப்போ இந்த ஃபேக்டரிங் பண்ணீங்க இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூன்ட்டு, இந்த ஃபேக்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கான்ஜுகேட் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏ மைனஸ் பிக்கு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் ஏ பிளஸ் பி. தட் இஸ் ஹவு இட் இஸ்.
ஸோ 3 மைனஸ் ரூட் எக்ஸுக்கு வந்து 3 ப்ளஸ் ரூட் எக்ஸ் தான் வந்து ரெசிப்ரோக்கல் ரிலேஷன். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைட் தட் ஆல்சோ, பிகாஸ் இட் இஸ் லைக் அசியூமிங் யூ ஆர் மல்டிப்ளைங் வித் த சேம் வேல்யூ, ஸோ தட் this value of 3 minus root x by 9 minus x always remains the same. அதுக்காக தான் இது பண்ணுறது. ஸோ இது வந்து 1 by 1 மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ 3 ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்டூ 3 மைனஸ் ரூட் எக்ஸ் என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா? 3 ஸ்கொயர் மைனஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர். ரூட் எக்ஸ் ஓட ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸு, 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் எக்ஸ். ஸோ 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 9 மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 பை 3 ப்ளஸ் ரூட் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் டேரெக்டாக இதை வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 by 3 plus root 9, which is 1 by 3 plus 3, which is also equivalent to 1 by 6. So the answer for limit when x is 9, 3 minus root x divided by 3 minus x is 1 by 6. இது இன்னொரு மெத்தட். இப்போ வந்து நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். இது 9 வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? திருப்பி அது அன்டிஃபைன்ட் ஆகிடும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா டேரக்ட் அப்ளை த வேல்யூ டேரக்ட்லி மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா பாருங்கள். வென் எக்ஸ் இஸ் 9 அப்படின்னு போட்டிங்கன்னா ரூட் ஆஃப் 9, ரூட் ஆஃப் 9ங்கிறது வந்து 3 இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் 3. ஸோ 3 மைனஸ் 3 0 ஆகிடும், 9 மைனஸ் 9 0 ஆகிடும். ஸோ 0 பை 0 போடும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ண முடியாது. அந்த மாதிரி இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வரோம். ஓகே, இப்போது அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுவும் வந்து ஐம் நாட் கோயிங் டு டாக் டீடைல் இன் திஸ். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் டைம் இருந்தது அப்படின்னா இதை தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். லிமிட்ஸ் வென் இட் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. அப்போது வந்து இதில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து லிமிட் எக்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி, சம் ஈக்குவேஷன் யூ ட்ரை டு சால்வ் தட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிமிட் வென் இட் இஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x மைனஸ் 1 டிவைட் பை 6x ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா ஹவு யூ ஆர் கோயிங் டு சால்வ் தட் இஸ் யூஸிங் அ கான்செப்ட் கால் டிகிரி ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த டிகிரி ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிறத வந்து தனி வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த டிகிரி ஆஃப் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி என்ன நீங்கள் டெரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிமிட் வந்து ஜீரோக்கு அப்ரோச் ஆகுதா, இல்லாட்டா ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் ஆகுதா, இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் ஆகுதாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது கன்ஃபார்மாக இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது வந்து ஆக்சுவலி இது வந்து லாபிட்டல் ரூல் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஃப்ரெஞ்ச் மேத்தமேட்டிஷியன். ஹிஸ் நேம் இஸ் லாபிட்டல். ஸோ த ரூல் இஸ் கால்ட் அஸ் லாபிட்டல் ரூல். 1600லேயே ஒரு தியரிலாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காரு அவர். அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எதோட ஈக்குவலண்ட் அப்படின்னா அது டெரிவேட்டிவ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கும்போது என்ன வராதோ அதோட வேல்யூவும் when we are dividing that function by another function ரெண்டோட வேல்யூவும் ஒன்றா தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட தியரம் சொல்லுது, அவரோட ரூல் சொல்லுது. இந்த ரூல்லையும் நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். ஏன்னா இந்த பதிவிலேயே எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பேசிக் வீடியோன்னு நம்ம சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிற மாதிரி ஆகிடும் மேத்தமேட்டிக்ஸில். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஆல். ஸ்டே சேஃப். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.